அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் அருகே ஆளில்லா ரயில்வே கிராசிங்கை கடந்த தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருட்செல்வன். வணக்கம் அருட்செல்வன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் சார். கரூர் மாவட்டம் வெள்ளியணை அடுத்த குளத்தூர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான தனியார் சிமெண்ட் ஆலைக்கு சொந்தமான ரயில் பாதையானது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற குவாரியில் இருந்து கற்களை ஏற்றுக்கொண்டு கரூர் மாவட்டம் புடியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு சொந்தமான ஆலைக்கு வந்து ஜல்லிக்கற்களை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த ஏற்றிட்டு கொண்டு போகும்போது கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே செயல்படக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்தானது அந்த ஆளில்லா ரயில்வே கேட்டை வந்து கடக்க முற்பட்ட போது அந்த பேருந்து மீது பயணம் செய்த மாணவர்களின் பேருந்து மீது ரயில் மோதி விபத்தில் சுமார் 22க்கும் மேற்பட்டோர் காயம்பட்டிருக்காங்க. தகவல் இருந்து அங்கே வந்த வெள்ளியணை காவல்நிலைய போலீசார் மாணவர்களை மீட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அங்கே தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது சம்பவம் நடந்த இடத்துல வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பார்வையிட்டு அந்த பகுதியை வந்து அப்புறப்படுத்தும் பணியிலானது ஈடுபட்டு வருவாங்க. சம்பவ இடத்துல வந்து இந்த பகுதி பொதுமக்கள் அதிக அளவு திட்டத்தால பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. கரூர் அருகே ஆளில்லா ரயில்வே கிராசிங்கை கடந்த தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருள்செல்வன். அருள்செல்வன், நீங்க தொடரலாம். கரூர் மாவட்டம் வெள்ளியணை அடுத்த குளத்தூர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஆளில்லா ரயில்வே கேட் இருக்கு. இந்த ரயில்வே கேட்டானது அதாவது தனியார் சிமெண்ட் ஆலைக்கு சொந்தமான ரயில் பாதை. இந்த ரயில் பாதை குவாரி சைட், திண்டுக்கல் மாவட்டம் குவாரி சைட் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அந்த சிமெண்ட் ஆலைக்கு தேவையான மூலப்பொருள் கிடைக்கக்கூடிய குவாரியானது அந்த பகுதியில் வந்து கிடைக்கிறது. அதனை வந்து அந்த இடத்துல இருந்து புலியூரில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஆலைக்கானது கற்களை எடுத்து செல்வது வழக்கம். அந்த கற்களானது அவர்களுக்கு சொந்தமான அந்த ரயிலேயே ஏற்றி சிமெண்ட் ஆலைக்கு கொண்டு போவது வழக்கம். இன்று மாலை சுமார் 6:30 மணி அளவில் அந்த ரயிலானது குவாரி சைட்ல இருந்து புலியூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது வெள்ளியணை கோத்தூர் அருகே ஆளில்லா ரயில்வே கேட்ல வந்துட்டு தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்தானது கடக்க முற்பட்டுள்ளது. அப்போது வேகமாக வந்த அந்த ரயிலானது பேருந்தின் மீது மோதிய விபத்துல அந்த பேருந்துல பயணம் செய்த 56க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்கள்ல 22 மாணவர்கள் வந்து காயம்பட்டிருக்காங்க. அவர்களை அருகில் இருந்த பொதுமக்களும் வெள்ளியணை காவல் நிலைய போலீசாரும் அவர்களை மீட்டு அருகில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பிட்டிருக்காங்க. அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இப்ப தற்போது சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகிறாரு. மேலும் அந்த இடத்தை வந்து போக்குவரத்தை சீர் செய்வதற்காக தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து தற்போது வந்து மின் விளக்குகளை வெளிச்சத்தை ஏற்படுத்தி அதை அப்புறப்படுத்தும் பணியில தற்போது ஈடுபட்டு வருகிறாங்க. நன்றி அருள்செல்வன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.